உலகமெங்கும் நாடு கடந்து கடல் கடந்து மாநிலங்களை கடந்து மாவட்டங்களை கடந்து நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி பெருமாநகராட்சியை கடந்து இன்று வரை ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவின் விசுவாசிகளே, அன்பான பண்பான தமிழக மக்களே, அழகான ஜெயா மேக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அன்பு தொகுப்பாளர் இளவேனிலின் மகிழ்ச்சிகரமான முதற்கண் வணக்கம். இன்று தமிழக மக்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத உன்னதமான புனிதமான மங்களகரமான நாள். ஆம், 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இதே நாளில் மண்ணில் பூத்த மலராய் மனிதருள் மாணிக்கமாய் பிறந்து நாடகத்துறையில் நுழைந்து திரைத்துறையில் தனி முத்திரை பதித்து அரசியலில் இன்று வரை எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் முதலிடம் பிடித்து அன்று முதல் இன்று வரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இளம் பெண்கள் முதியவர்கள் என எல்லா தரப்பு மக்கள் மனதிலும் நீக்கமர இடம் பிடித்தவர் தான் நம் இதய தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு பொன்மனச் செம்மலுடைய புண்ணிய ஸ்தலமான தமிழக மக்களின் அருமையான அற்புதமான குடியிருந்த கோயில் அவர் வீட்டில் தான் இருக்கும். இன்னைக்கு அவரை பற்றி சொல்வதற்காக பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. என்ன, தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து ரசிக்கலாம், பார்க்கலாம், கேட்கலாம், பயணிக்கலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. முடியாது என்ற வார்த்தையை தமிழ் இலக்கண அகராதியில் தூக்கி எறிந்து முடியும் என்ற வார்த்தைக்கு என்றுமே தொடர்புள்ளி வைத்தவர் தான் நம் இதய தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்க ஒரு நபர் இருக்காரு. என்ன சொல்ல போறாரு வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? சிவாஜி பாபு. நான் சென்னை அடுத்த மேடவாக்கத்திலேருந்து வரேன். நான் எம்ஜிஆருடைய தீவிர பக்தன். ஏன் முரட்டுத்தனமான வெறியன்னு கூட சொல்லலாம். ஏன், என்ன காரணம்? அவருடைய கொள்கைலாம் என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து என் ரத்தத்தோட கலந்து போச்சு. நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அவருடைய கொள்கையை? அவர் சொன்ன சத்தியம் கொள்கை இது அத்தனையும் என் உயிர் மூச்சாக எடுத்து இன்னைய வரைக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் பல நிகழ்ச்சியில் போகும்போது கூட அவருடைய நிகழ்வை தான் என் மனசில் தாங்கி இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். இன்னும் 100 ஆண்டு ஆனால் கூட புரட்சி தலைவர் இந்த மக்களோடு வாழ்வார். அவரோடு நாங்களும் பயணிப்போம். உங்களுக்கு இந்த தருணத்துல எந்த பாடல் போட்டா நீங்க ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க அவருடைய பிறந்தநாள்? அதுமா பல பாடல்கள், ஆனாலும் ஒரு பாட்டு தான் கேட்கணும்னு நீங்க சொல்றதுனால ஆமா, வேட்டைக்காரன் படத்துல இருந்து உன்னை எறிந்தால் அப்படியே பாடுங்க 2 லைன். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்று 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும். அந்த வகையில் அதோடு மட்டுமல்லாமல் கடமையோடு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்த மக்கள் போற்றும் மகத்தான முதலமைச்சர் தான் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒரு நபர் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் சீனிவாசன். நான் மடிப்பாக்கத்திலிருந்து வருகிறேன். பாருங்க, தலைவர் பேர் சொன்னோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. தலைவர்னாலே ஒரு சந்தோஷம் தானே. நிச்சயமா. நான் என்னோட 8 வயசுலேருந்து தலைவரோட ரசிகர். அப்புறம் படங்கள்லாம் பார்த்து அப்படியே வளர்ந்தவன் நான். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அவர் எவரு பொங்கலுக்கு இங்கே வருவார், தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர் கையால் 5 ரூபா வாங்கிட்டு வருவார். அதெல்லாம் பார்த்து எனக்கு உற்சாகம். அது அப்படியே எனக்கும் என் ரத்தத்தில் ஊறி போச்சு. அப்புறம் படங்கள் பார்த்து 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 72க்கு அப்புறம் தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அது அதிமுக நானும் ஒரு நினைத்ததை முடிக்கும் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். அப்போதுலேருந்து இன்னி வரைக்கும் எம்ஜிஆரோட பக்தனாகவே இருக்கேன். இன்று என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கிறார் வருந்தாது. அந்த வகையில் தமிழக மக்களின் நம் இதயத்தில் நீக்கமர இடம் பிடித்தவர் தான் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே ஒரு முக்கியமான விஐபி இருக்காங்க. புரட்சி தலைவருடைய நவரத்னம் அந்த படத்துல 9 கதாநாயகில இவங்களும் ஒருத்தவங்க. யாரு? நம் மரியாதைக்குரிய ரஜினி நிவேதா மேடம். மேடம் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். தலைவருடைய பிறந்தநாள் அது மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்ன? நாடகத்துறையா, திரைத்துறையா, அரசியல் துறையா? இல்ல திரைத்துறையில இருந்து தான். நாடகத்துறை நமக்கு தெரியாது, அது எழுதி படிச்சது நம்ம.
திரைத்துறையில் தான் நான் அவரை சந்திச்சிருக்கேன். அதில் தான் என்னென்னா எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே அவர் மேலே எனக்கு பற்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா நிறைய படங்கள் பார்ப்பாங்க, அது தலைவர் படம்னா நிறைய பார்ப்பாங்களாம். அதில் நிறைய என்னை கூட்டிகிட்டு போய் ஸ்கூல் விட்டு வந்தோடனே முதல்ல சினிமா போயிடுவோம். தலைவர் படம் புது படம் வந்திருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனால எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு பாசம், ஈர்ப்பு, பாசம், காதல் கூட சொல்லலாம். நிஜமா. ஏன்னா சின்ன பிள்ளை இல்லை அது உண்மைதான். நாளைக்கு பிறக்கிற குழந்தை கூட காதலிக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி வந்தப்போ எல்லாம் கேட்பாங்க, நீ பெருசாக நான் யாரை கட்டிக்குவேன், நான்லாம் முறை தானே அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா கேட்பாங்க. நான் எம்ஜி ராமச்சந்திரன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவர் பெருசாக, நீ பெருசாகும்போது அவர் தனி அப்படி இருந்தாலும் நான் அவர் தான் கட்டிக்குவேன். இது நம்ம உண்மையாக அது என்னன்னு தெரியல. அவர் கூட நடிச்சிருக்கேன், அவர் கூட நவரத்தில் நடிச்சிருக்கேன், நாளைக்கு நம்ம அதை பார்த்துருக்கோம். இதே இந்த இல்லத்தில் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ இதே இதில் வந்து மாமா வந்து இப்படி வருவாங்க, நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். வந்து கார் எப்பவுமே ஈஸ்ட் கிழக்கு பார்த்து கிழக்கு வந்து இப்படி வருவார். பின்ன இங்கே தானே தரிசனம் அவர் பார்த்துருக்கேன். நான் வந்து அவர் கூட நடித்து அவரோட அதே மாதிரி நினைவகத்தில் பார்த்துருக்கோம் ஆஃபீஸில். அவர் வந்து எனக்கு கதாநாயகி சான்ஸ் கொடுத்து தங்கச்சி வேஷம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து அவர் மதுரை மீட்டி சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நடிக்கலையே, முதல்வர் ஆகிட்டார். நடிச்சிருந்தா நிச்சயமா அவர் கூட இன்னும் பல படங்கள் நடிச்சிருப்பேன். எந்த சந்தோஷமான தருணத்தில் தலைவருடைய பிறந்தநாள் அதுமா ஜெயா மேக்ஸ்ல உங்களுக்கு இந்த பாட்டு போட்டா சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்கன்னா என்ன பாட்டு வேணும்? இது வந்து ஒரு இது மாதிரி தான் பாட்டு, சோகமான பாட்டு. அது எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்குமே இது பிடித்தமான பாட்டு. படகோட்டி படத்தில் தலைவர் வந்து அந்த நம்பியார் சாரும் இது பேசிட்டு போவாங்க. இவ்வளோ மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பாடுவார் பாருங்க. தரைமேல் பிறக்க வைத்தா எங்களை கண்ணீரில் பிறக்க வைத்தார். அந்த மாதிரி அந்த சாங் இருக்குல்ல, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. அவர் வந்து சாதாரண வலையை நீங்கள் தூக்குறதை விட அந்த தண்ணியில் போட்டு அந்த வலை அதிகமாக வெயிட் ஆகும். அது அனாவசியமாக போட்டுட்டு நடப்பார் பாருங்க. எந்த லாங் ஷாட்டு, எங்கள் காலில் செருப்பு கூட இல்லைங்க அவர் அந்த மாதிரி நடக்கிறான்னு. அப்போ அந்த அந்த கலைத்தொழில் மேலே அவர் எவ்வளோ பற்று வச்சிருக்காரு பாருங்க. அந்த பற்றுதல் எல்லாருக்கும் இருக்கணும். வருங்கால சந்ததிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், தலைவர் எப்பவுமே இளைஞராக இருப்பார். அவருக்கு வந்து வயசே கிடையாது. நாம தான் பர்த்டே கொண்டாடுறோம். ஆனால் அவர் எப்போவுமே என்றுமே அவர் சொல்லுவார், எனக்கு பர்த்டே நீங்கள் கூட நான் வயசை பற்றி நினைக்கிறது இல்லை. 16 வயது 16 மனது 16 வா வா விளையாடுன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி நம்ம தலைவரை நினைச்சாவே நமக்கு விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு எல்லாம் கிடைக்கும். இளைஞர்களே நிச்சயமாக நல்லதே நடக்கும். எனக்கு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்று திரைப்பட வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் நிஜ கதாநாயகர் தொழித்தவர் தான் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததான் ஒரு நபர் ரொம்ப ஆவலா இருக்காரு, என்ன பேச போறாரு பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? MS மணியன், அசோக் நகர்லேருந்து வந்திருக்கேன். சென்னை அசோக் நகர். சென்னை அசோக் நகர். என்ன நாள்? இன்னைக்கு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய பிறந்த நாள், அவருடைய மனிதநேய திருநாள். இன்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். கொண்டாடுவோம், கொண்டாட போகிறோம். எந்த நாளுமே மனிதநேய தினமாக நாங்கள் கொண்டாடி கொண்டு இருப்போம். அது முக்கியம். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நான் புரட்சி தலைவர் படங்களை பார்த்து நான் ரொம்ப ரசிகனாக ஆகிட்டேன். எனக்கு புரட்சி தலைவர் தான் திருமணம் நடத்தி வச்சார். 1980 நடத்தி வச்சார். ஆனந்தவல்லி கல்யாண மண்டபம்னு வாணிமகாலில் இருக்குது, டி நகர் வாணிமகால். அதுக்கு முன்னாடியே எங்கள் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சார். அது 1979. அது ருக்மணி கல்யாண மண்டபம், அதுவும் டி நகர். அப்போ உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னா அது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படி சொல்லிட்டே போகலாம். புரட்சி தலைவர் ஆசையோட எங்கள் குடும்பம் நீண்ட ஆயுளோ நல்ல செல்வ செழிப்போட தான் இருக்கிறோம். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதம் எல்லா மக்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, கொடுத்து சிவந்த கரங்கள் அவர். இன்னைக்கு கூட இங்கே வந்தால் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டு தான் போவாங்க. நாங்களே இன்னைக்கு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு வந்து நாங்களும் இங்கே உணவு அருந்தி விட்டு தான் போகின்றோம். புரட்சி தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இந்த தருணத்துல? புரட்சி தலைவர் அப்படின்னா அவருடைய மனித நேயம் தான். ஏழை மக்கள்கிட்ட அவருக்கு இருந்த பாசம், நேசம், அதுதான் முதல்ல நினைவு வரும். மற்றதெல்லாம் பிறகுதான். அவருக்கு ஏழை கிட்ட இருக்கிற பாசம், நேசம் அது யாருக்கும் இன்னி வரையும் அந்த அளவுக்கு இருந்ததில்லை. அப்படியே இருந்தாலும் அதை பார்த்து தான் மற்றவங்களுக்கு வந்திருக்கணும். அதுதான் சரி, அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் ஏகாம்பரம். இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாள், எப்படி ஃபீல் பண்றீங்க? தலைவருடைய பிறந்த நாளை லட்ச மக்கள் ரசிகர் என்ற முறையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, புரட்சி தலைவர்கிட்ட பிடிச்சமான விஷயம் என்ன? நிறைய விஷயம் இருக்கு, என்ன பிடிக்கும்? புரட்சி தலைவரினுடைய ஈகை குணம் எனக்கு மிகவும் பிடித்தது. ஏன், என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், ஏழை அவருடைய ஈகை குணத்தால் ஏழை எளியோர்களின் பசியாரை அந்த வாய்ப்பு எனக்கு மிகவும் பிடித்தது. ஏழை எளியோருக்கு அந்த பசி ஆத்தினார். அவர் பசி ஆத்தினார். அந்த குணம் எனக்கு மிகவும் கவர்ந்தது, மிகவும் பிடித்தது.
இன்று அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் அழகிற்கும் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பெயர் போனவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததா ஒரு நபர் சஃபாரிலாம் போட்டு ரொம்ப கம்பீரமா இருக்காரு, அமைதியா இருக்காரு. ஐயா உங்க பேர் என்ன? ராமச்சந்திரன். திருவள்ளி தலைவர் பேரு? தலைவர் பேர் வி ராமச்சந்திரன். அவர் எம்ஜி ராமச்சந்திரன். என்னுடைய பேர் வி ராமச்சந்திரன். மகிழ்ச்சி. எந்த ஊர் நீங்க? திருவள்ளி கண்ணியில வந்து பேசுறேன். சென்னை திருவள்ளி. பிறந்தநாள் அதுமா இங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? அவர் ஒரு சிறந்த ஏழைகளின் கஷ்டத்தை உணர்ந்த ஏழை பங்காளர். அவர் வந்து சாதாரண மனுஷனே இல்லை, மனிதர்களிலே புனிதர். மனிதர்களில் புனிதர். அந்த மாதிரி மனிதரை இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாம் பெற்றது பெரும் பாக்கியம். இனிமேல் அவர் மாதிரி பிறக்க போவதும் கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. புரட்சி தலைவர் கிட்ட உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன? நீங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அவருடைய கொள்கையில? உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், நேர்மையானவர். ரெண்டாவது வந்து அவர் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறதுல வந்து உண்மையிலே அவருக்கு இருக்கா இல்லையா எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப லைக் பண்ணுவேன். உண்மையிலே அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான மனிதர், நல்ல ஒரு நடிகர். ரெண்டாவது அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஸ்டைலு, அந்த ஸ்பீடு, அந்த சுறுசுறுப்பு. இந்த சண்டையெல்லாம் பண்ணும்போது இனிமேல் இந்தியாவில் அவரால் சண்டை போடுற மாதிரி யாராலும் போட முடியாது. ரெண்டாவது அவர்கிட்ட பிடிச்ச உடனே ட்ரெஸ் கோடு, அந்த பேண்ட் வந்து அழகா இன்சைட் பண்ணிட்டு அந்த ஃபிட்டா போட்டு ஃபிட்டா போட்டுக்க நீங்க அசல் அதே ரெண்டாவது எம்ஜிஆர் தான் நீங்க. வாழ்த்துக்கள். அந்த அந்த பெல்ட்டை வந்து அழகா போடுவார். போட்டுட்டு அந்த கையை வந்து அந்த அழகா வச்சுட்டு அந்த ஸ்டைலில் போடுவார் பாருங்க. நடக்கும்போது அந்த நல்லா இருக்கும். நான் வாட்சி கட்டினதே சோத்து கையில் வந்து எம்ஜிஆரை பார்த்து இந்த வாட்சி கையில் வாட்சி கட்டவே ஆரம்பித்தேன். எனக்கு என்ன அவ்வளோ தெம்பு. ரெண்டாவது அவர் வந்து அந்த நடை போடுவார் பாருங்க ஸ்டைலில். ஏதோ ஒரு பாட்டு பாடும்போது அந்த இது வச்சு ஸ்டைலில் இப்படி அந்த நடையை ஸ்பீடாக போடுவார். ரெண்டாவது வந்து இந்த காலை இப்படி வச்சுட்டு அந்த இப்படி பட்டி போடுவார். அந்த உண்மையில ஒவ்வொரு விஷயம் வந்து அவர்கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஒரு அப்படியே எப்படி தான் சொல்றது, அதாவது எப்பவுமே ஆக்டிவா இருக்க நடிகர்னா புரட்சி தலைவர் தான். இன்று அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. என்றைக்கும் புன்னகை மாறாத முகம் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு நபர் இருக்காரு, இவர் மியூசியம் பயங்கரமா இருக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேர் என்ன? என் பேர் ரங்கராயல். சென்னை வலசராவகத்துல இருந்து வரேன் ஐயா. புரட்சி தலைவருடைய படங்கள்ல எந்த பாட்டு வரிகளை பார்த்து நீங்க இன்னைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்ன விஷயம் சொல்லுவீங்க? நிறைய சொல்லலாம் சார். நீங்க என்ன கொள்கையை கடைபிடிக்கிறீங்க? நான் வந்து மது, மாது, மங்கை, சூது இது எந்த பழக்கம் எனக்கு கிடையாது சார். அதுக்கு காரணம் தலைவர் தான். இன்னைய வரைக்கும் என் பசங்களையும் நான் மாதிரி தான் வளர்த்துக்கேன். எனக்கு ஒரு பையன், எந்த பழக்கமும் கிடையாது. எந்த பார்க்கும்போது தெரியுது ஆரோக்கியமா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுல இன்னொன்னு, தலைவருடைய பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்கள் எல்லாமே பாட புத்தகத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமான பாடல்கள் சார். திருக்குறள் மாதிரி. கண்டிப்பா. ஆமா. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவந்தி பூன்னு ஒரு பாடல். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடையில ஒரு வரி வரும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில, நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பதில்லை. இது எவ்வளவு பெரிய தத்துவம் இது. இதெல்லாம் கண்டிப்பா பாட புத்தகத்தில் வரணும். இது வருங்காலம் இதெல்லாம் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிச்சயமா. அதாவது தலைவருடைய தத்துவ பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மாதிரி அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாரு. இன்று ஏழைகளின் ஒளி விளக்கு, தமிழக மக்களின் குல விளக்கு, புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஐயா பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கையில நிறைய பொக்கிஷமான விஷயம் வச்சிருக்காரு. அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் ஏழுமலை. எந்த ஊர்? சொந்த ஊர் திரியகுண்டம். நான் வந்து மெட்ராஸில் 60 வந்துட்டேன். நான் 65 தலைவரை பார்த்தேன். 65 வந்து விதியம் பார்த்து வந்து படிப்பேன் என் ஃப்ரெண்டு கூட, எங்கள் சொந்தக்கார வீட்டில். அப்போ வந்து ஷூட்டிங் போவார் அந்த பக்கம் தான். அப்போ வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுவேன். அப்போ வந்து ஒரு அரை பரலாங்க தான் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு அந்த கண்ணாடி விட்டு கையை காட்டி போவார். வணங்கண்ணு சரி அப்படியே வந்துட்டு அப்படியே போகணும். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் வந்து கட்சி ஆரம்பித்து எனக்கு பொறுப்பு போட்டார். வட்ட அமைப்பாளர் கட்சி வட்ட அமைப்பாளர் போட்டார். போட்ட உடனே அப்படியே எனக்கு கொஞ்சம் அவர் கூட பழகிட்டேன். தோட்டத்தில் கொஞ்சம் பழகி அப்படியே அவர் கூட சரி வாயா போயான்னு. அப்புறம் வீட்டுக்கார பஸ்ஸுக்கு கூப்பிட்டேன். உங்கள் பாதம் வந்து படையணும்னு சொன்னேன். ஆசைப்பட்றாங்கண்ணே. இல்லையா நான் ரொம்ப வேலை எனக்கு, நான் முடிஞ்சா வரேன். சரிண்ணே ஆனால் கையெழுத்து போட்டு கொடுன்னேன். கையெழுத்து போட்டு நம்ம சுற்றி மழை போட்டார். மழையா என்ன கழுத்து? வாழ்த்து கடிதம் இல்லை, அவருக்கு அவர் கையெழுத்து போட்டு கேட்டேன் ஒரு பாப்பில். அந்த மழை பாப்பில் என்ன பண்ணாரு, இவருக்கு கையெழுத்து போட்டதை மழையா போட்டார். எனக்கு போட்டு நடுப்பு சவன் போட்டார். நீயும் சவன், நானும் சவன், இது மாதிரி சவையா நீயா அப்படின்னாரு. சரிண்ணே நீங்கள் அடுத்துக்க. அப்போ தான் பார்த்தா அவர் லிங்கி கட்டி சக்கா தொப்பி ஒன்றும் கிடையாது. இருங்க, இவ்வளோ ஃபோட்டோ வச்சிருக்கிறது என்ன ஃபோட்டோ சொல்லுங்க, மக்களுக்கு காட்டுங்க. இது வந்து தோட்டத்தில் வந்தேன் தோட்டத்துக்கு. அப்போ வந்து என்ன என்ன உங்களை பார்க்க வந்தேன். சரி போட்டாத்துக்கா நான் எடுத்துக்கினேன். இது என் குழந்தைக்கு பிறந்த நாள். அவரு துண்டு போட்டார். என் குழந்தைக்கு பிறந்த நாள். அது துண்டு போட்டு அவரும் போட்டாரு. அது அடுத்ததா இது அம்மா அற்புதமான போட்டோ. அங்க பாருங்க, புரட்சி தலைவர் ஜானகி அம்மா. நான் கூப்பிட்டேன், நீ அம்மா வரணும், நீ போய் கொடு
அவர் ஆச்சு என்ன ஆச்சா ஐயா போட்டா அப்படி கூட நின்று அண்ணே என்னண்ணே ஐயா கேட்டீங்க நீ தான் சவுண்ட் வச்சுக்க என்ன ஐயா ஓ வாய் நிலையா அது போல மீது யாரும் கிடையாது தலைவர் தான். இன்று மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் அவர்தான் நம் புரட்சி தலைவர். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னொரு முக்கியமான விவிஐபி இருக்காரு. இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இவருடைய தந்தையை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம தலைவரோடு நிறைய படங்கள் நடிச்ச மரியாதைக்குரிய பாலையா அவர்கள், அவருடைய அன்பான மகன் ஜெய் பாலையா கணேசன் தான் இருக்காரு. ஐயா வணக்கம். ஜேபி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிறப்பா சௌக்கியமா இருக்கு. தலைவருடைய பிறந்த நாள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அளவற்ற சந்தோஷத்தில் இருக்கிறேன். அதாவது இன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயந்தி. ஆமாம் ஆமாம். இந்த முக்கியமான நாளில் தொலைக்காட்சி மூலிமா அத்தனை பேரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயந்தி வாழ்த்துக்கள். அதாவது சதி லீலாவதி படத்திலிருந்து அப் டு ராமன் தேடிய சீதை வரைக்கும் குறிப்பிட்ட சொல்கிற வரைக்கும் நிறைய படங்க அப்பா கூட வந்து அப்பா வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு தலைவர் கூட. அதில் பணம் படைத்தவன், மதுரை வீரன், அப்புறம் புதுமை பித்தன். அதுவும் பணம் படைத்தவனில் ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக பார்த்தா அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு 6 வயசு தான் வித்தியாசம், 5-6 வயசு. ஆனால் தலைவர் வந்து ஹீரோ, அதான் அப்பாவுக்கு மகன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்றான், என்றும் இளமை. என்றும் இளமை. ஆமாம், அதில் மாற்றமே கிடையாது. அவர் நடித்த பாட்டெல்லாம் நான் பல மேடையில் பாடியிருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அபுதாபி, ஸ்ரீலங்காவுக்கெல்லாம் போயிருக்கிறேன். சரி, இத்தனை நாடுகளை பாடிருக்கீங்க, நமக்காக ஒரு 2 வரி தலைவருடைய பாட்டு பாடுங்க. கண்டிப்பா. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. இன்று தாய்க்கும் தமிழ்நாட்டிற்கும் தாய் குலத்திற்கும் முதலிடம் கொடுத்தவர் தான் நம் இதய தெய்வம் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது ஒரு நபர் இருக்காரு, தலைவர் பற்றி சொல்றதுக்கு என்ன சொல்ல போறாரு, வாருங்கள் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கிறேன் ஐயா. கள்ளக்குறிச்சியிலேருந்து இதுக்குன்னு வந்திருக்கிறேன் ஐயா. தலைவர் பற்றி ரொம்ப ரொம்ப இல்லை. நான் வந்து இது வரைக்கும் நான் 64 வயசு ஆகுது. 7 வயதுலேருந்து தலைவர் படத்தை தான் பார்த்துட்டு வேறு எதுவும் பார்க்கறது இல்லையா. என்ன காரணம்? எனக்கு தலைவர்னு பிடிக்கல, ரத்தத்தில் ஒன்ன மாதிரி அவருக்கு ரத்தத்தின் ரத்தமாக அவர் ரத்தத்தில் ஒன்று தலைவர் படம் எதுவும் இருக்கு இல்லையா. இது சின்ன பையன் பேரன் கூட தலைவர் படம்னா தாத்தா பாட்டு தாத்தா உங்கள் தலைவர் படம் ஓடுது அப்படிமா, அந்த அளவுக்கு தலைவர் பக்தியாக இருக்கிற. இன்று தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய்க்கு முதலிடம் கொடுத்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது நபர் இருக்காரு. ஐயா வணக்கம். ஓங்குது எம்ஜிஆர் புகழ். தலைவருடைய பிறந்தநாள் அதுமா வந்திருக்கீங்களே, உங்க மனசு இந்த தருணத்துல அவருடைய சிலையை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இது வந்து ஒரு புண்ணிய பூமி. லட்சோப மக்கள் வந்து உணவறிஞ்சிட்டு போன இடம். இங்க வந்தவங்க யாரும் வந்து வெறும் கையோட போனது சரித்திரமே கிடையாது. அத்தனை பேரும் வந்து உணவறிஞ்சிட்டு தான் போயிருக்காங்க, உதவி பெற்று தான் போயிருக்காங்க. வருஷத்துல வந்து எந்த நாளில் வரமோ வரலையே, பிறந்த நாள் அன்னைக்கு 17ஆம் தேதி வந்துடுவேன். நான் வந்து இங்கே வந்துட்டு தான் போவேன் எங்கே போனாலும். ஆனால் அவருடைய பிறந்த நாளே ஒரு சிறப்பான நாள். அவருடைய படங்கள் அத்தனையுமே 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ராஜா காலத்து படம், அதுக்கப்புறம் நடுத்தரமான ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க அது மாதிரி ஒரு படம். இப்படி 3 விதமாக பிரித்து நடித்த ஒரு நடிகர் யாருன்னா நம்ம புரட்சி தலைவர் மட்டும்தான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான படங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு, அற்புதமான கருத்துக்களை கொடுத்துருக்கிறாரு. சிறந்த படைப்பாளி. ஆமாம், தீய பழக்கவழக்கங்களை சினிமாக்குள்ள புகுத்தி தான் வந்து படம் ஓடணுன்ற அவசியம் இல்லை. நல்ல பழக்கவழக்கங்களை கொண்டு வந்து படத்தை ஓட வைக்க முடியும். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் எங்கும் வாழும் கொள்கை தெய்வம் ஏற்றினார். புரட்சி தலைவருடைய இதயக்கனி நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒரு நபர் இருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்ன? என் பேர் எஸ்.எம். மனோகரன். சென்னையில் இருக்கேன். கிட்டத்தட்ட 58 வருஷமா எனக்கு முத்தி தெரிஞ்சது. நான் தலைவரோட பக்தராக இருக்கேன். சின்ன வயசுல இருந்து. சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சி ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது எனக்கு 10 வயசு இருக்கு சொல்ல தலைவர் எனக்கு, அதாவது குட்டுப்பட்டான மோதிர கையில் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் என் முதுகில் தட்டி நல்லா படிக்கணும், தைரியமாக பேசணும்னு சொன்னார். அந்த நாள் முதல் கொண்டு நான் புரட்சியில் தீவிர ரசிகராக இருக்கிறேன். அவர் வந்து திரைப்பட உலகத்தில் என்ன செஞ்சாரோ அதை வந்து அரசியலில் வந்து அவர் முதலமைச்சரான பாடு எல்லாத்தையும் அமுல்படுத்த முயற்சி பண்ணார்ன்றது பெரிய பெரிய இது. அதாவது வாய்ச்சொல் வீரர் கிடையாது அவர்.
செயலில் இறங்கினவர் அவர். மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல தலைவருடைய பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? படகோட்டி படத்துல இருந்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அதில் இருக்கிற வரிகள், அதில் பாடலுக்கு படமாக்கப்பட்ட காட்சி, அந்த கடைசி ஒரு இதில் வந்து இந்த வலையை தோலில் போட்டுன்னு ஒரு நடப்பார். யாருக்குமே நடக்க முடியாது சார், நடிக்க முடியாது சார். ராஜ நட தான் அது. சூப்பர். ராஜ நட தான் அது. இன்னொரு விஷயம் நாங்கள் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து கொடுத்து சிவந்த கரங்கள். ஒரு மனுஷன் வந்து உதவி கேட்டார்னா யாரையும் அனுப்ப மாட்டார், வெறுங்கையில் அனுப்ப மாட்டார். அந்த அளவுக்கு மனிதாபிமானம் நிற்கவர் அவர். அதை சென்ற நூற்றாண்டு, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற மனித நேயர் அவர். இன்னைக்கு நடக்க போகிற பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாங்கள் மனிதநேய நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். சிறப்பு, மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த புரட்சி தலைவர் விசுவாசிகளே, இன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஐயாவின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, உற்சாகம் அடைந்திருப்பீங்க. பொன்மன செம்மலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய படத்தை பற்றி சொல்கிற நல்லா கேளுங்க. பலம் இல்லாத மாடு, உழ முடியாத கலப்பை, பதவி இல்லாத அதிகாரம், இவற்றை நாங்கள் விரும்புவதே இல்லை. நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறவர்கள், ஆனால் நான் மக்களோடு இருந்து மாளிகையை பார்க்கிறவன். என்னை நம்பி கெட்டவர் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர் தான் உண்டு. அந்த வகையில் தன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தமிழக மக்களை வாழ வைத்தவர் தான் நம் இதய தெய்வம், மாண்புமிகு முன்னாள் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்களை என்றென்றும் போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம் பணிவோடு. சந்திப்போம் நேயர்களை, காத்திருங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து நீக்கமர விடைபெற்றுக் கொள்வது உங்களில் ஒருவராக நான் இளவேனில். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கைகள் என்றென்றும் ஓங்குக. சந்திப்போம் இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தொகுப்பாளர் இளவேனில். நன்றி, வணக்கம்.